வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் முதல் செய்யுள். அன்னை தமிழே அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. இதனுடைய ஆசிரியர் நா. காமராசன் அவர்கள். ஆசிரியரை பற்றி பார்ப்போமா? நா. காமராசன் அவர்கள் 1942ஆம் ஆண்டு தேனி மாவட்டத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் நாச்சிமுத்து, லட்சுமி அம்மாள். இவர் கவியரசு என போற்றப்பட்டவர். இவர் நம்முடைய முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் இருந்தார் இல்லையா, அவருடைய ஆர்வத்தின் பெயரில் திரைத்துறையில் கால் பதித்தவர். இவர் புது கவிதைகளின் முன்னோடி என்று போற்றப்பட்டவர். சங்ககால கவிதைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? யாப்பு, அணி என செய்யுள் வரைமுறைகள் பற்றி மீறாமல் எழுதப்படும். இவரின் தோன்றலுக்கு பிறகு தம்முடைய எண்ணங்களை எழுத்துக்களாக்கி அதனை கவிதைகளாக உருவாக்கலாம் என்று கூறியவர் உருவக கவிஞர் என போற்றப்பட்டவர். இவர் 2017 மே மாதம் 24ஆம் நாள் இவ்வுலக வாழ்வை நீத்தார். நம்மிடமிருந்து பிரிந்து விட்டார். இவர் இயற்றிய அன்னை தமிழே என்ற பாடலின் விளக்கத்தை நாம் பார்ப்போமா? இவர் இயற்றிய நூல்களில் சிலவற்றை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறேன். கருப்பு மலர்கள், சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் என்பவை குறிப்பிடத்தக்கவை. இவர் இயற்றிய நூல்களில் தன்னுடைய இலக்கிய திறமையை வெளிப்படுத்தி இருப்பார். அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே. ஆவி என்றால் என்ன? உயிர். என் உயிரில் கலந்து இருப்பவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே. ஒரு தாய் மட்டுமே தனது குழந்தைகளை எந்த குறையும் இல்லாமல் வளர்க்க வேண்டும் என்று நினைப்பாள். அதைப்போல என்னை வளர்ப்பவளே, என் தமிழ் தாயே, என்னில் வளர்பவளே. என்ன அடுத்தது? என்னில் வளர்பவளே அப்படின்னா, என்னில் வளர்பவளேனா நம்முள் வளர்ந்த தமிழின் வளர்ச்சியை நம்முடைய பேச்சிலும் மொழியிலும் வெளிப்படும். அதன் மூலமாக தமிழ் வளர்ச்சியை நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்து பாருங்க, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். தமிழ் தாயே, உன்னை புகழ்வதற்காகவே உலகில் பிறப்பெடுத்தேன் என்று கூறுகிறார். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே. சொற்களை பயன்படுத்தி நாம் எவ்வாறு கவிதை எழுதலாம், கட்டுரை எழுதலாம், நம்மை நாம் உயர்வுபடுத்தி கொள்ளலாம், நம்மை முன்னிலைப்படுத்தி கொள்ளலாம் என சொல்லி தந்தது தமிழ். சொல் விளையாட்டுக்கள் எல்லாம் நாம் நிறைய சொல் விளையாட்டுக்கள் விளையாடி இருப்போம், வார்த்தை விளையாட்டுக்கள் விளையாடி இருப்போம். இவ்விளையாட்டுக்களை எல்லாம் நமக்கு சொல்லி தந்தது எது என்றால் நம்முடைய தமிழ். தமிழன்னையின் அருளாலேயே நாம் அதனை பெற்றோம். அத்தமிழே உன்னை, அடுத்த வரி பாருங்க, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. உன்னை சொற்களினால் சொல்லி முடிக்க முடியவில்லை. நம்முடைய தமிழ் மொழியானது 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. இன்று வரை பேச்சிலும் எழுத்திலும் நிலை பெற்றுள்ள மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்பர் இல்லையா? அத்தகைய தமிழ்த்தாயை போற்றி கூறும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பார்ப்போமா? பாருங்க. அந்தமிழ், அருந்தமிழ், அழகு தமிழ், அமுதத்தமிழ், அணித்தமிழ், அன்னைத்தமிழ், இசைத்தமிழ், இயற்றமிழ், இன்றமிழ், இன்பத்தமிழ், எந்தமிழ், உகக்குந்தமிழ், ஒண்டமிழ், கனித்தமிழ், சங்கத்தமிழ், சுடர்தமிழ், சுவைத்தமிழ், செந்தமிழ், செழுந்தமிழ், தனித்தமிழ், தண்டமிழ், தாய்த்தமிழ், தீந்தமிழ், தேன்தமிழ், பசுந்தமிழ், பைந்தமிழ், பழந்தமிழ், பாற்றமிழ், பாகுத்தமிழ், நற்றமிழ், நாடகத்தமிழ், மாத்தமிழ், முத்தமிழ், வளர்த்தமிழ், வண்டமிழ். பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு சில தான் இங்கே கூறியிருக்கிறேன்.
தமிழை பற்றி நான் தமிழை போற்றக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எடுத்துக்காட்டாக சொல்ல இன்னும் நிறைய சொற்கள் உள்ளது. சொற்சொல் அதாவது சொல்லினால் சொல்லி புகழவே முடியாத அளவுக்கு சொற்களை கொண்டவள் நம் தமிழ்த்தாய். சொற்செல்வம் பெற்றவள் நம் தமிழ் அன்னை. என்ன மாணவர்களே, நாம் இந்த நம்முடைய தமிழ் அன்னையை போற்றி காமராசன் அவர்களை இயற்றிய பாடலை இன்னொரு முறை பார்ப்போமா? அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. நாம் இப்பொழுது இந்த செய்யுளை நன்றாக படித்தோம். இச்செய்யுளில் இருக்கக்கூடிய சொற்களையும் பொருளையும் பார்ப்போம். பொருள் பாருங்க. அன்னை என்றால் தாய். தாய்க்கு நிகர் யாருமே இருக்க முடியாது இல்லையா? அம்மாவுக்கு நிகர் யாரும் இருக்க முடியாது. அதைத்தான் சொல்றாங்க. அன்னை தமிழே, தமிழையே தாயாக நினைக்க கருதிவிட்டார். என்னில், என்னில் என்றால் எனக்குள், தந்தவள் கொடுத்தவள். நமக்கு தமிழன்னை அளவற்ற அறிவை கொடுக்கின்றார். அதுதான் தந்தவள் கொடுத்தவள். பாருங்க, இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை எவ்வாறு பிரித்து அறியலாம் என்று சொல்லித்தரேன். பிறப்பெடுத்தேன், பிறப்பு கூட்டல் எடுத்தேன். பே என்ற உயிர்மை எழுத்து பூ கூட்டல் ஏ என பிரிந்திருக்கிறது பாருங்க. அடுத்து மறந்துன்னை, மறந்து கூட்டல் உன்னை. நாம ஒவ்வொரு சொற்களையும் உச்சரிக்கும் பொழுது கவனமாக உச்சரிக்க வேண்டும். அந்த உச்சரிப்பை பொறுத்து தான் எழுத்துக்களை நாம சொற்களை பிரித்து எழுதுவது எளிமையாக இருக்கும். மறந்துன்னை, நாம் அதை ஒரு 2 முறை சொல்லி பாருங்க, எப்படி பிரிக்கலான்றது நமக்கே ஒரு வரும் பாருங்க. மறந்து உன்னை, மறந்து உன்னை. நிறுத்தி நம்ம நிதானமாக சொல்லும் பொழுது அதனுடைய உச்சரிப்பு மாறும் பொழுது எவ்வாறு பிரித்து எழுதலாம் என்ற உணர்வு நமக்கே வந்துடும். மறந்து உன்னை, மறந்து உன்னை, மறந்து உன்னை, மறந்து உன்னை. மெதுவாக சொல்லி பார்க்கணும். பிரித்து எழுத சொல்லும் பொழுது நாம் மெதுவாக சொல்லி பார்க்கணும். பாருங்க, மறந்துன்னை, மறந்து உன்னை, மறந்து உன்னை. நிறுத்தி நிதானமாக சொல்லி பார்த்தோம்னா எப்படி பிரிக்கலாம் என்ற எழுத்துக்களை பிரிக்கக்கூடிய அறிவு நமக்கு வந்துடும். சிறப்படைந்தேன், சிறப்பு கூட்டல் அடைந்தேன். சிறப்படைந்தேன், சிறப்பு அடைந்தேன், சிறப்பு அடைந்தேன். மெதுவாக சொல்லும்போது வருது இல்லையா? இவ்வாறு தான் நாம் பிரித்து எழுதுகவ. நம்முடைய சொற்களின் உச்சரிப்பின் மூலம்தான் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக சொற்களை நாம் எளிதில் பயன்படுத்த முடியும். அடுத்து பாருங்க, சிறு சிறு வினாக்களை உங்களுக்கு நான் இப்போ கேட்குறேன். அன்னை தமிழே பாடலின் ஆசிரியர் யார்? அன்னை தமிழே பாடலின் ஆசிரியர் காமராசன் அவர்கள். முதலையே சொன்னேன் நான் உங்களுக்கு. நான் காமராசன் அவர்கள் கவியரசு என போற்றப்பட்டவர். திரைத்துறை சினிமா பாடல்கள் எல்லாம் நிறைய இயற்றி இருக்கிறாரு இவருடைய தந்தை பெயர் நாச்சிமுத்து, லட்சுமி தாய் பெயர் லட்சுமி அம்மாள் சொன்ன இல்லையா? அதுதான் அன்னை தமிழே பாடலின் ஆசிரியர் காமராசன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார்? நம்முடைய தாய், தமிழ் தாய். அவங்க தான் நமக்கு சொல்லில் விளையாட சொல்லி தந்தவர் இல்லையா? சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் தமிழன்னை. அடுத்து, எதை சொல்ல முடியவில்லை என்று அன்னை தமிழ் பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்? தமிழன்னையின் புகழ் அதிகம். நம்ம ஒரு சில வார்த்தைகளை கூறினாலே மெய் சிலிர்த்து போகிறோம் இல்லையா? ஆனால் அவளுடைய புகழ், அன்னை தமிழின் புகழ் சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு புகழை கொண்டவள். அதைத்தான் என்ன சொல்றாங்க? தமிழன்னையின் புகழ் அதிகம், அதனை சொல்லினால் சொல்ல முடியவில்லை என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். தமிழன்னையின் புகழ் அதிகம், அதனை சொல்லினால் சொல்ல முடியவில்லை என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இப்போ நம்முடைய தமிழ்மொழி
நீண்ட காலங்களுக்கு முன்பு தோன்றிய மொழி, அதற்கு பிறகு தோன்றிய மொழிகள் எல்லாம் அழிந்த நிலையில் கூட தமிழ் நிலை பெற்று இருக்கும் ஒரு செல்வமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த செல்வத்தை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். தமிழ் எழுத்துக்களை அழகாக உச்சரிக்க பழக வேண்டும், அழகாக எழுதி பழக வேண்டும். இவ்வாறு பழகினால் நாம் நம்முடைய தமிழை எளிமையாக கற்க முடியும். அதனால் நாம் எழுத்து கூட்டி அழகாக படிக்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ உங்களுக்கு இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை சொல்லி கொடுக்குறேன். அழகாக நீங்கள் படித்து பயன்பெறலாம். அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. நான் காமராசன் அவர்கள். நன்றி மாணவர்களே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hi students, how are you? I hope all are fine. Now we are going to learn about second unit, matter and materials. In this unit, we are going to learn about materials and properties of materials. First, we learn about materials. Before we learn about materials, we should know what is matter. Matter is anything that has mass and occupies space. What is matter? Matter is anything that has mass and occupies space. Everything in this universe is made up of matter. Let us look at the picture. The sun, moon, river, and rocks all are natural things. They are not made by man. The hat, car, bed, road, they are made by man. They are man-made things. Now we can see what is material. The matter from which a thing is made of is called material. The matter from which a thing is made of is called material. Example, chair is made of wood, eraser is made of rubber, candle is made of wax. Now let us see the properties of materials. We can measure, see or feel the materials. Different types of materials have different properties that make them useful for various purposes. What we can do with the materials? We can measure them, we can see the materials with our eyes, and we can feel the materials whether it is hard, soft, smooth or rough. Like this, we can feel by touching them. Each materials have different properties, so we can use it for different purpose. They can be hard and soft materials, shiny and dull materials, rough and smooth materials, flexible and rich materials, waterproof materials. I repeat again, hard and soft materials, shiny and dull materials, rough and smooth materials, flexible and rich materials, and waterproof materials. Now let us see them with some examples. Hard and soft materials. Materials which cannot be easily compressed, cut, bent or scratched are called hard materials. Compressed means which we cannot press. Scratched means rubbing a skin. Example, brick, bone and steel. Materials which cannot be easily compressed, cut, bent or scratched are called hard materials. Materials which can be easily compressed, cut, bent or scratched are called soft materials. For example, if we take a ball of clay, it can be molded and shape it into different form. They are compressing takes place. Materials which can be easily compressed, cut, bent or scratched are called soft materials. Example, foam, clay and skin. Next,
shiny and dull materials. Materials which reflect the light well are called shiny materials. Example, stainless steel, gold and diamond. For example, if you take diamond in your hand, the light reflects on it and you can see it glittering because the light reflects on it. Materials which reflects the light well are called shiny materials. Materials which do not reflect the light well are called dull materials. What is the meaning of dull? Dull means it is not bright. So when we look at in the night, it will look dull. That means not bright. Example, candle, paper and jute bag. Next, rough and smooth materials. Materials which have ups and downs on the surface are called rough materials. Example, brick, rock and tire. It will not be even or smooth. Why? Because it has ups and downs. Ups and downs means what? It has got different shape. One side will be projecting, other side will be slanting. So, ups and downs. It does not have a proper shape. So, if we take a stone which has no shape and rub it on your hand, you will get hurt in your hand. Materials which have ups and downs on the surface are called rough materials. Example, brick, rock and tire. Materials which do not have ups and downs on the surface are called smooth materials. What is smooth materials? It will be even. So it is called the smooth materials. Example, mirror, silk cloth and tiles. Materials which do not have ups and downs on the surface are called smooth materials. Example, mirror, silk cloth and tiles. Next, flexible and rigid materials. Materials which can be bent or stretched easily are known as flexible materials. Stretched means if you pull an elastic string, it becomes longer. Pulling one end to another end is called the flexible materials. Materials which can be bent or stretched easily are known as flexible materials. Example, rubber band, elastic wire and cycle tube. Materials which cannot be bent or stretched easily are known as rigid materials. Example, a stick, wooden scale and stone. Next, waterproof materials. Materials that do not allow water to pass through them are called waterproof materials. Best example is raincoat and aluminum foil of tablet strip. Materials that do not allow water to pass through them are called waterproof materials. Example, raincoat and aluminum foil of tablet strip. Okay, let's switch on to the hard words. Material, M A T E R I A L, material. Compress, C O M P R E S S, compress. Stretch, S T R E T C H, stretch. Mirror, M I R R O R, mirror. Hard, H A R D, hard. Rock, R O C K, rock. Flexible, F L E X I B L E, flexible.
rough. R-O-U-G-H, rough. Smooth. S-M-O-O-T-H, smooth. Waterproof. W-A-T-E-R, waterproof. P-R-O-O-F, proof. Waterproof. Children, I hope you all have enjoyed the section. We will meet on the next class. Thank you. Hi children, today we are going to learn an interesting lesson. Before that, let me ask you a question. Have you visited any interesting places with your parents? Like beach, museum, exhibition, etc. You have been excited, is it not? When you come to school the next day, you will be happy to share your wonderful experience with your friends. In this lesson, there was a girl named Anita who visited a place known as Robo Expo. Now we shall learn the lesson Robo Expo. What is the meaning for Robo Expo? Expo means exhibition. All type of robots placed in the exhibition like bird robo, dog robo, fish robo, butterfly robo, scorpion robo, rat robo, fish robo, etc. It is a mission. We can design it in any way. Now we can move on to the lesson. Anita meets her friends and shares her experience of a Robo Expo. Her friends asked, "Hi, you look excited. Anything special?" Anita said, "Yes, I went to the Robo Expo yesterday. I was so excited seeing all the robots." Friends asked, "Tell us more." So Anita met her friends and wanted to share her experience about the expo which she enjoyed. Anita was excited when she saw friends. Friends asked her the reason for the excitement. Then she replied about the number of different kinds of robots which she has ever seen. Our friends were eager to know about the expo. Then Anita said, "A humanoid welcomed me into the hall." Friends said, "What is that?" Anita replied, "A robo that looks like a human. It even knew my name. I was so surprised and shocked that I stood frozen." Friends, wow! Anita, I am just getting started. A robo just looked at me and named the things I had with me. So then Anita said, as she entered the exhibition hall, she was greeted by a humanoid robo. What is a humanoid robo? It is a machine designed as a human being. This humanoid called her by her name. Anita was shocked as to how this robo found out her name. Anita's body was frozen. As Anita was looking at each robo placed there, a robo named the things I had in my hand. Anita's friend said, "Amazing! It must have scanned you with his eyes." Anita replied, "The next robo danced for the songs played by the visitors. I suddenly found a butterfly sitting on my shoulder. To my surprise, it was a robo. There were robots of ants and fish too." Friend said, "And robo, wow!" So then a friend said that this particular robo would have scanned the things which she had. Next robo was dancing for the songs sung by the visitors. As I was listening to the songs, and butterfly sat on my shoulder. To my surprise, it was a butterfly robo. Friend said, "Wow, ant robo."
Anita said, I saw a robot cooking dishes and serving all. It served me an omelette. Don't we all wish for a cook robot at home? Anita said, adding to my excitement, a robot collected and dropped an empty water bottle into the dustbin. Then it advised all of us to use a dustbin. There were robots for cooking. One robot was making an omelette. Friends were wonderstruck. Friends were deciding to have a cook robot for themselves. Then Anita was able to see another robot collecting all the empty water bottles and dumping them into the dustbin. Anita learned that all should use a dustbin. Then Anita said, then there was a robot that asked me, do you want to make a robot? I eagerly nodded my head and said, yes, but I don't know how to make it. It replied, don't worry, I will help you. Then it said, let us make a robot that can run. There are three main parts in this robot. First is the controller. It acts as the brain. Second is the mechanical parts that will help the robot move. Third is the sensor that will help the robot sense walls and other things on this way so that it does not crash into these objects. All these parts work together to make the robot run. Then I put these three parts together with the robot and made a robot myself. This expo had made me really interested in robots. I am planning to make a more robots. Will you all join me? So Anita said, next there was another robot who asked Anita if she wanted his help for making a robot. They decided to make a robot that can run. Robo explained that robo consists of three main parts. Robo consists of three main parts. What are they? Brain, the controller, movement, the mechanical parts, sensors that will help robo to sense the walls and other things which it come across so that it does not crash into any objects. All these parts make the robo run. Then Anita assembled all the three parts and made a robo. She became interested in making different robo and asked her friends if they could join her. Our friends replied, we would love to. Children, I hope you all have enjoyed. Okay, let's switch on to the fillets. First one, Anita shares her experience about Robo Expo. Anita shares her experience about Robo Expo. ROBOT Robo Expo. EXPO Expo. Robo Expo. ROBOT Robo Expo. EXPO Expo. The robo sat on a soldier was a butterfly. A robo sat on a soldier was a butterfly. BUTTERFLY butterfly. BUTTERFLY butterfly. Anita's friend wanted a cook robot in their house. Anita's friend wanted a cook robot in their house. Cook. 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 Brain of a robot is the controller. Brain of a robot is the controller. 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 A robot advised a
to use dustbin. A robot advised her to use dustbin. 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 Okay, children, we will meet you on the next class. Thank you. Hello children, this is your maths class. Last session we have learned unit 1 in geometry about 2D dimensional shapes. I hope you have understood something from the last class. In today's session we are going to learn about circle and their parts. Can you say what is the shape of these objects? These objects are in the form of circle. Let's see the definition of circle. This is a circle. It is round, two-dimensional shape. All points on the edge of a circle are at the same distance from the center. Do you have any idea how can we draw a circle? We can draw a circle with help of compass. A compass has two arms. You can fix one arm with pencil. Now let's see how to draw a circle using compass. Fix a pencil in one arm of the compass and the other arm should be fixed in the center with any radius and rotate the compass so that it comes back to its original starting point. This is a circle with center point O with radius 4 cm. Now let's learn the parts of a circle. The parts of a circle are radius, diameter, circumference, chord, arc. Radius, the distance from the center to any point on a circle, it's called a radius. Chord, a line segment that joins two points on a circle, it's called a chord. Diameter, a chord which passes through the center of the circle, it's called a diameter. Circumference, the distance around the circle, it's called a circumference. Arc, any part of a circle, it's called an arc. These are the parts of a circle. Now, let's label the parts of a circle. Can you see the red point in the center of a circle? Yes, it is a center part of a circle. From the center, you can see a blue line. That is the radius of a circle. Around the circle, it's a circumference. This part we called as chord. This part passes to the center, it's called a diameter. These are the parts of a circle. Now let's move to the definition of a center of the circle. Center of a circle is a fixed point from which a circle is drawn. So this is your center point. It is a constant one. You cannot change this point. From this center point, you can draw a circle.
Radius. A line segment joining the center to any point on the circle is called the radius of a circle. This is the center point of a circle. The distance from the center to this point is called as radius. It is named as r. Half of a diameter its radius. Radius is equal in length. Diameter. A line segment which passes through the center of a circle and whose end point lie on a circle, it's called the diameter of a circle. This is the center point of a circle. A chord passes through the center of a circle. It's called a diameter. It is named as D. Twice the radius, its diameter. Chord. Chord is a segment that joins any points on the circle. This is one point and it's another point. This 2 points joins is called as a chord. You can draw from this point to this point. It's also chord. You can draw here from here to here. This is also a chord. A chord which passes through the center, it's a diameter. A longest chord, it's called a diameter. Let's see the objectives based on the concept of circle. All the radii of a circle are equal. Second one, the diameter is the longest chord of a circle. Third one, a line segment joining any point on the circle to its center is called the radius of the circle. Fourth one, a line segment with its end point on the circle is called chord. Twice the radius is diameter. Now let's find the diameter of a circle whose radius is 5 cm. Here the given radius is 5 cm. We are going to find out the diameter of a circle. We already know the formula of diameter equal to 2 into radius. Radius is 5 cm. 2 multiplied by 5. 2 5s are 10 cm. The diameter of a circle is 10 cm. Let's move to the second sum. Here the given radius is 10 cm. We are going to find out the diameter of a circle. Diameter equal to 2 into radius. Here the radius is 10 cm. 2 into 10. 2 ones are 2 and 2 zeros are 0. The answer is 20 cm. The diameter of a circle is 20 cm. Let's move to the third sum. Here the given radius is 8 cm. We are going to find out the diameter of a circle. Diameter equal to 2 into radius. The radius is 8 cm. 2 into 8. It's 16 cm. The diameter of a circle is 16 cm. Here, find the radius of a circle whose diameter is 88 cm. Here we are going to find out the radius of a circle and the given diameter is 88 cm. You know the formula for radius. Radius equal to diameter divided by 2. Your diameter is 88 divided by 2. 88 divided by 2 is 44 cm. The radius of a circle is 44 cm. Let's move to the second sum. Here the given diameter is 30 cm. We are going to find out the radius of a circle.
Radius equal to diameter divided by 2. Here the diameter is 30 centimeter. 30 divided by 2. It's 15 centimeter. The radius of a circle is 15 centimeter. Let's move to the third one. Find the radius of a circle whose diameter is 24. Radius equal to diameter divided by 2. Here the diameter is 24. 24 divided by 2 is equal to 12 centimeter. Radius of a circle is 12 centimeter. Thank you, children.